ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு இந்த சினிமா டிஸ்க்ளைமர்ல போடுற மாதிரி பையிங் லோன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு இந்த மூவி டிஸ்க்ளைமர்ல போடுற மாதிரி போடணுங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அவரோட சொந்த பொண்ணையே வந்து சுத்தியிலால அடிச்சு கொன்னுட்டு அவரோட ஒய்ஃபையும் கொன்னுட்டு இவரும் போய் செத்துருக்காரு. எதனால? பயங்கரமா லோன் வாங்கி வச்சு கடன் வாங்கி வச்சு அதை கட்ட முடியாம பயங்கர ரிஸ்க்ல மாட்டி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன கஷ்டம் வேணாலும் படுவேன் அப்படிங்கிற ஒரு காலம் போய் 4 பேர் முன்னாடி நல்லா பந்தாவா ஷோவா கெத்தா இருக்கணுங்கிறதுக்காக லோன் வாங்கி 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 ஒவ்வொரு பொருளுக்கும் லோன் வாங்கி கடன் வாங்கி, பட் இருந்தாலுமே நமக்கு அதுக்கான ஒரு பர்மனண்டான சோர்ஸ் இருக்கணும். அதை கட்ட முடியும், இதை கட்டி முடிக்க முடியுங்கிற பட்சத்துல நம்ம வாங்குறது ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த ஆசை ஆக ஆக நம்ம நிறைய லோன் வாங்கி சேர்க்க ஒரு நாள் அது கட்ட முடியாம போறப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இன்னுமே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க் லோனோட வட்டி பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகம்லாம் போய் ஜெட்டு வேகத்துலையும் ஹெலிகாப்டர் வேகத்துலையும் போயிட்டு இருக்குங்க. நீங்கள் வாங்க போகிறப்போ உங்கள் கையில் கொடுக்குற லோன் அமௌண்ட் வேறையாக இருக்கும், நீங்கள் அதை க்ளோஸ் பண்ண போகிறப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வேறையாக இருக்கும். அது வாங்கினதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நீங்கள் எச்சா தான் அவனுக்கு கொடுப்பீங்க. இது எதனால அவங்களாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பட் வட்டி போட்டு 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 ஒரு மனுஷன் வாழ்க்கை ஃபுல்லாக லோன் அடைக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போது. முடிஞ்ச அளவுக்கு நமக்குனால முடியும், பர்மனன்ட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் அளவாக லோன் வாங்கி ஒன்று அடைச்சி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு லோன் வாங்குறது பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மள மாதிரி எல்லா மிடில் கிளாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா லோன் வாங்காமல் எந்த பொருளையுமே ஈஸியாக பை பண்ண முடியாது. ஏன்னா விலைவாசி போயிட்டு இருக்க ஸ்பீடுக்கு எல்லாமே ரெடி கேஷ் கொடுத்து நம்மளால வாங்க முடியறது இல்லை இப்போ. அப்படி இருக்க டைம்ல ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்று நம்ம வாங்குறது முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக தான் இருப்போம். ஒன்று மேலே ஒன்று வாங்கி லைஃப்பை ரிஸ்கில் விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அதுக்குன்னு இன்னொரு எவ்வளோ ஒரு லைஃப் இருக்குது. சொந்த அப்பாவே தலையில் அடித்து இப்படி கொல்றப்போ ரொம்பவே அது கொடுமையான விஷயங்க. அந்த மாதிரி இன்னும் நடக்கக்கூடாதுன்னா நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி லோன் பெரிய பெரிய ஆசையிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒன்று முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று வாங்குறது ரொம்பவே நல்லது. இந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் கோவை பொண்ணு விளாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.